ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் உங்கள் ஆர்டி. இந்த 7 நாளும் சுறுசுறுப்பான ஒரு சேலஞ்ச் வரப்போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக போக்கிமான் யூனிட்டில் நம்ம கிரேட் கிளாஸ் 4ல் இருக்கோம். இன்னும் 7 நாளில் அடுத்த கிளாஸ் மூவ் பண்ணுறோம். கிரேட் கிளாஸ் 3ல் கிரேட்டுக்கு மேலே இருக்க கிளாஸ்க்கு போக போகிறோம். ஸோ இந்த சேலஞ்ச் 7 நாள் நடக்கும். மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். சேலஞ்சுக்குள்ளே போயிடலாம். மேட்ச் ஆரம்பிக்க போகுது கைஸ். இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற போக்கிமான் எடுத்துகிட்டு மேட்ச்குள்ளே போய் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த கேமோட சிம்பிள் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கேஷுவல் மேட்ச், சோலோ மேட்ச், இப்போ புதுசாக அந்த கஸ்டம் இதெல்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் விளையாடும் போது நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம். இது ரேங்க்டு மேட்ச்சு. எல்லாருமே ஒரிஜினல் பிளேயர்ஸு. ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கு கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லோரும் ஜாயின் பண்ணுறதுக்கு. இதில் யாருமே பேர் என்ன என்பிசி அந்த மாதிரி எந்த கேரக்டருமே கிடையாது. எல்லாம் கரெக்டாக ஆன்லைனில் இருக்க பிளேயர்ஸ். ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ரேங்க்டு மேட்ச் விளாட்லாம். இந்த மாதிரி நிறையா கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது இந்த கேமில். இந்த மேட்சோட மெயின் கோல் நம்ம தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கணும். அவ்வளோதான், ஃபிக்ஸ்டு. உள்ளே போகிறோம், கண்ணில் படுறவங்க எல்லாத்தையும் அடிக்கிறோம். அப்புறம் டீமில் பீக்காச்சு, கெங்கர், கிரெனிஞ்சா, அப்புறம் ஒரு வாத்து, இன்னொரு ஏதோ பீ மாதிரி இருக்குது. பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் அடிச்சிடலாம். மேட்ச் ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் லீட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு கோல் நம்ம தான் போடணும். இது லீட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கமாக போய் முதல்ல நம்ம இந்த மாதிரி போக்கிமானெல்லாம் அடித்து கில் பண்ணோம்னா அது பால் கொடுக்கும். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம கோல் போடணும். அவ்வளோதான், சிம்பிளான கேம் தான் இது. ஆனால் நம்ம கரெக்டாக விளாண்டோம்னா ஈஸியாக நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு டக்குன்னு போய் மேட்சை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரைட் சைடில் ஆரஞ்சு கலரில் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் கோலிங் ஏரியா. அங்கே போய் போடுவோம். ஆப்போனண்ட் இருந்தாங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா நம்ம அசால்ட்டாக போட்டு போயிடலாம். ஐயோ, அதுக்குள்ளே இங்கே சண்டையை ஆரம்பிச்சுட்டு வந்துட்டோம். போங்க, நிறைய ஆப்போனண்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ எல்லோரும் எங்கே நம்ம டீம் செத்துரும் போலையே. இல்லை, ஃபஸ்ட்டு கில் நம்ம தான். சூப்பர். இங்கே பாருங்கள், ஃப்ராகி போடுறா. ஓகே, நம்ம 2 கில் எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு கோல் நம்ம போடல, மிஸ் ஆயிடுச்சு. சரி வாங்க கைஸ், இங்கே நம்ம பத்திரமா இங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டுருந்தோம்னா மோஸ்ட்லி சீக்கிரமாக பிளேயர்ஸ் வர நம்ம இங்கேருந்து அவங்கள அடித்து போட்டுடலாம். ஆனால் இன்னும் நல்ல மூவ்ஸ் எதுவுமே இங்கே இருக்காங்க. பிளேயர்ஸ் இருக்காங்க. போடு, ஜிங்கு. இன்றைக்கி ஒன்று ஃப்ராகி விட போகிறதில்ல. நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போடா. சரி, அவன் போயிட்டான். கைஸ், கைகளை கிடச்ச ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். ஒரு பிளேயரை கில் எடுத்துருக்க வேண்டியது விட்டுட்டோம். இங்கே போய் நின்னோம்னா இந்த மாதிரி அடிக்கடி பாஸ் எல்லாம் ஸ்பான் ஆகும். அந்த பாஸை கில் பண்ணி அது நிறையா கோல் கொடுக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் இப்போ என்னென்னா நம்ம லெவல் கம்மியாக இருக்கோம். அது ஒன்று தான் ஒரே பிரச்சனை. இன்னும் ஒரு 2 லெவல் ஏறினோம்னா சீக்கிரமாக மேட்ச் முடிச்சிடலாம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஒரே ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் மொத்தம் 10 நிமிஷம் நடக்கும். அதில் 3 நிமிஷம் போயிடுச்சு. 3 நிமிஷத்தில் நம்ம எவ்வளோ கோல் போடுறோம், எவ்வளோ கில் எடுக்கிறது தான் மேட்ரு கைஸ். வேறு எதுவும் பெருசாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 30க்கு 30 கோல் கலெக்ட் பண்ணியாச்சா. இப்போ நம்ம இங்கே போய் கோல் போட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சது. நம்ம தான் கில் பண்ணிட்டோம். கோலை உடச்சிட்டோம். டிஸ்சார்ஜ். சரி, இதுவும் எடுத்துக்கலாம்.
இன்னும் 6 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நம்ம டக்கு டக்குன்னு போய் இப்போ ஸ்பானான பாஸை கில் பண்ணிட்டோம்னா ஓய் நம்மளுக்கு முன்னாடி கில் எடுக்க வந்துட்டாங்க. ஆப்போனன்ட் டீம்லேருந்து வராங்க, பிரச்சனையே இல்லை, பார்த்துக்கலாம். ஓ ஷிட், ஹண்டர் ஒருத்த வந்துட்டுருக்கான். 3 பேர், ஐயோ 4 பேர், என்னோட இத்தனை பேர் வரானுங்க. நிறையா கில் எடுத்துட்டோம். நைஸ். திரும்ப வந்து இந்த கோலெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கூட நம்ம போய் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வருது பார்த்தீங்களா, எல்லாம் நம்ம கில் பண்ணது தான். நீட் எடுத்துக்கலாம், போட வேணாம். கண்டினியூஸ் 2 kills. இன்ஸ்டண்ட்டாக டெலிபோர்ட் இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஓகே, நிறைய பேர் வந்துட்டாங்க. ஐயோ 3 பேர், அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம சாதருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. போடு, 2 கில் அட் அ டைமில். நைஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். 3வது கில் எடுப்போமா? போடு, 3 கில். பக்கா ஃபார்மில் இருக்கும். எடுக்கலாம் வாங்க. ஓ பீகாச்சு யுனைட் மூவ் யூஸ் பண்ணிடுச்சு. நோ ப்ராப்ளம். யுனைட் மூவ் போட்டது ஒரே வழி. திரும்பவும் நம்ம கோல் போட விட்றாங்களான்னு பாருங்களேன். வந்து பண்ணுறாங்க. டேய் கிட்ட வந்தோன்னா அடிச்சிருவேன்டா. டே போங்கடா. ஒரே அடிக்கணுமா? எல்லோரும் கூட்டமாக வராங்களே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் கொள்றதா ஒரே வழி. போங்கடா. சொல்லிட்டே இருக்க, சும்மா வந்துகிட்டே இருக்கானுங்க அவனுங்க. ஃப்ராகி சொல்கிறது கேளு, ஒழுங்காக போயிடு. சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ 5 கில் கண்டினியூஸாக நம்ம தான். அவ்வளோதான், இங்கே பாருங்கள். அவ்வளோதான் முடிக்க போகிறோம். அடுத்த ரேங்க் நம்ம தான் ஃபஸ்ட்டு போவோம்னு நினைக்கிறேன் நம்ம கேங்கில். நைஸ். இவங்களே ஃப்ரீயாக கோல் கொடுப்பாங்க, அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, எடுத்துருங்க. இங்கே ஒருத்தன் ஓடுறான். எங்கே ஒன்றா மறந்துட்டான். ஓ பின்னாடி வரீங்களா? ஃப்ராகி எவால்வே ஆக மாட்டீங்கன்னா நம்ம அதுக்குள்ளே அடிச்சிட்ருக்கோம். நம்ம ஒரு 50 கோல் கலெக்ட் பண்ணிட்டு இவன் எங்கே கங்கார் சுற்றிட்டு இருந்தானே. ஷிட், நம்ம தான் அடிக்கிறோம். ஓகே, கங்காரை கொண்டுட்டோம். ஓ மை காட், இங்கே பாருங்க சைடில் ஒரே கூட்டமாக சண்டை போட்டிருக்காங்க. கும்பலிக்கா பீகாச்சு என்ன ஃபயர் பாலெல்லாம் போடுது. இவனை டார்கெட் பண்ணி அடிக்கலாம், அந்த பி மாதிரி இருக்கவனை. நைஸ், முடிச்சாச்சு. வேறு வழியால் இப்படி தான் அடிக்கணும். ஓகே, நைஸ், நிறைய பேருக்கு கொண்டாச்சு. சூப்பர், 46 கோல் போட்டேன். அடிக்கடிக்கு வந்துட்டே இருக்கானுங்களா? எனக்கு தான் அப்படி தெரியுதா? ஹெல்த்து கம்மியாக இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு கில் எடுத்துகிட்டு ஓடிடலாம். ஓகே, போகலாம். திரும்ப 5 கில் கைஸ், பார்த்துக்கோங்க. நாட் ப்ராங்கிங். திரும்ப 5 கில். நம்ம இன்னும் ஒரு வாட்டி கூட சாவலை. நோட் இட். இதில் மட்டும் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டேன்னா கன்ஃபார்மாக நீங்களாம் லைக் பண்ணணும். இங்கே ஒருத்த வரான், அவனை நான் பச்சையாக பார்த்துட்டேன். பீகாச்சு இருக்கான். எல்லா டீம் ஆகணும் இங்கே தான் இருக்கானுங்க. போட்டு சரட்ட மாதிரியே தாக்கு அடி. அவ்வளோதான். நான் யார் கில் பண்ணான்னு தெரியலையே. அசிஸ்ட் கில் பண்ணிட்டோங்க கைஸ் நம்ம. சரி, ரிஸ்க் எடுக்கலாம். வாட் யூ கைஸ் டெல்? நான் வந்து 50 கோல் கலெக்ட் பண்ணிட்டு போகலான்னு யோசிக்கிறேன். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இங்கே இருக்கிற சின்ன அனிமல்ஸை கொண்டாலே போதும், ஈஸியாக எடுத்துடலாம். இன்னும் 2 தான். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் 10 கோல் போட்டுடலாம். அதாவது 50 கோல்.
மேன் ஆஃப் த மேட்ச். ரேங்க்டு மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டோம். நம்ம தான் வனி. 7 டேஸில் ஃபஸ்ட்டு டே முடிஞ்சுது. நம்மளுக்கு கிடச்சது வெறும் 27 பாயிண்ட்ஸ் தான். எக்ஸ்பர்ட் கேஷ் போகணுன்னா நிறையா தேவைப்படும். நான் ஒரு நாளைக்கு ஒரு 3 பேட்டில் ஆடுவேன் கைஸ். அதில் ஒரு பேட்டில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதா பார்த்து. அந்த மாதிரி 7 நாளுக்கு 7 பேட்டில்ஸ் வரும். இப்போ நம்ம கரெக்டாக கிரேட் கிளாஸ் 4ல் 27 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் 100க்கு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. உங்களுக்கு இந்த போக்கிமான் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.